Hello, my dear English lovers and English learners. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம auxiliary verbs பத்தின ஒரு complete summary பத்தி examples தான் பார்க்க போறோம். Before that, நம்ம படிக்கிறாண்டா சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா welcome you all. And நம்ம படிக்கிறாண்டா சேனல்ல சப்டிவிஷனா நம்ம பராக்கா ஸ்போக்கன் இங்கிலீஷ் 60 days of free classes launch பண்ணிருக்கோம். இந்த 60 நாள் இலவச ஆங்கில வகுப்புகள் நீங்க எங்க இருந்து வேணாலும் யூடியூப் ஆன் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள்ட்ட ஃபோனும் அதுல யூடியூபும் இருந்தா மட்டும் இட்ஸ் இனஃப். சரியா? ஏன்னா இங்கிலீஷ் உங்க எல்லாருக்கும் ஈஸியா வரணும். அது ஒண்ணுதான் நம்மளோட மோட்டோ. இதை தாண்டி எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் நல்லா பேசுவோம், பழகுவோம், சங்கட்டம் இல்லாமல், தயக்கம் இல்லாமல், கேலி கிண்டல் மத்தவங்க செஞ்சிருவாங்களான்ற பயம் இல்லாமல் நம்ம என்னைக்கு ஒரு லாங்குவேஜை ஃப்ரீயா பேசுறோமோ அன்னைக்கு நமக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அந்த ஒரு ஃபீலிங் யாராலையும் நமக்கு கொடுக்கவே முடியாது. ஸோ அந்த ஃபீலிங் உங்களுக்கு வரணும். யூ ஹேவ் டு பில்ட் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். தட்ஸ் அவர் ஒன்லி மோட்டோ. ஓகே, ஆல்ரைட். இன்னைக்கு நம்ம ஆக்சிலரி வெர்ப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸை நம்ம ரெண்டு மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா ஹெல்பிங் வெர்ப்னு சொல்லுவாங்க, ஆக்சிலரி வெர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? இதுல மொத்தம் 23 ஹெல்பிங் வெர்ப் இருக்கு. அந்த 23 பேசிக் ஆனது. இப்ப அட்வான்ஸ்டா நிறைய வார்த்தைகளை ஆட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல இருக்கிற வீடியோஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஆக்சிலரி வெர்ப்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் வந்து ரெண்டா பிரியுது. என்னன்னா பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ், மோடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். இப்போ இந்த வீடியோல பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் தான் சொல்ல போறோம். மோடல் நாளைக்கு வரும். சரியா? பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ்ல 3 இருக்குது. பி ஃபார்ம் வெர்ப்ஸ், ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ், டூ ஃபார்ம் வெர்ப்ஸ். பி ஃபார்ம் வெர்ப்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பி ஃபார்ம் வெர்ப்ஸ்ல ஒரு 5 வெர்ப்ஸ் பார்த்திருந்தோம். இஸ், ஆர், ஆம், வாஸ், வேர். இப்ப அது கூட 3 சேர்த்து தான் பார்க்க போறோம். அண்ட் ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ்ல 3 வரும், டூ ஃபார்ம் வெர்ப்ஸ்ல 3 வரும். ஆக்சுவலி இந்த டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்முக்கு மட்டுமே ஒரு தனி பெரிய வீடியோவே போடலாம். அந்த அளவுக்கு இது இன்டெப்தா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் இந்த வீடியோல அதை பத்தி நம்ம லைட்டா பார்ப்போம். பிகாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது கிராமரை நல்லா ரூல் பை ரூல் கத்துக்கிட்டு தான் வரும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. லைட்டா தெரிஞ்சாலே போதும். ஸோ தட் இஸ் அவர் மோட்டோ. போய் கிராமரை ரூல் பை ரூல் படிச்சு இதெல்லாம் நான் அப்ளை பண்ணி தான் இங்கிலீஷை பேசுவேன் நம்ம ரெடி ஆனோம்னா அது வந்து சாத்தியமே இல்லை. ஈவன் இங்கிலீஷ் உருவான நாடு எது? இங்கிலாந்து. அங்கேயே யாரும் கிராமரை ஃபுல்லா யூஸ் பண்ணி பேசுறது கிடையாது. நம்ம மட்டும் எதுக்கு அவ்வளோ ட்ரை ஃபர்ஸ்ட் பண்ணணும்? இங்கிலீஷை பேச தெரிஞ்சா மட்டும் போதும். கிராமர்லாம் ரொம்ப அக்கு வேற ஆணி வேற பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பார்க்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா என்னோட வாழ்த்துக்கள். அது ரொம்ப பெரிய நல்ல ஆசை. அதுக்காகவும் நம்ம வீடியோ சீக்கிரமா அப்லோட் பண்றோம். நீங்க பாருங்க. அதுல நல்லா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வரும். லைக் த வீடியோ ஆல்சோ. ஓகே, ஆல் ரைட். இன்னைக்கு நம்ம ஆக்சிலரி வெர்ப்ஸ் தான் பார்க்க போறோம். as I said before. and ஃபர்ஸ்ட் டூ ஃபார்ம் வெர்ப்ஸ் வச்சு பார்க்கலாம். டூ ஃபார்ம் வெர்ப்ஸ் மொதல் 3 இருக்கு. டூ, டஸ், டிட். இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி நான் தமிழ்ல சென்டென்ஸ் சொல்றேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் நீங்க மனசுல யோசிங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டூ. நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்கு அண்டர்ஸ்டாண்ட்னு வரும். நான் அப்படின்றதுக்கு ஐ வரும். உன்னை அப்படின்றதுக்கு யூ வரும். நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அதுக்கு நம்ம என்ன ஆட் பண்றது? ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ. சிம்பிளா இருக்கு. ஆனா நல்லா அப்படின்றதுக்கு நம்ம என்ன ஆட் பண்றது? ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் யூ. நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உன்னை நல்லா தெரியும் அப்படின்றது. சரியா? ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் யூ. சோ டூ அப்படின்ற வார்த்தை எப்பயுமே ஐ கூட யூ, வி, தே இது எல்லாத்தோடையும் தான் வரும். சரியா? ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் யூ. இந்த டூ வச்சு நம்ம கேள்வியாவும் ஒரு வாக்கியத்தை அமைக்கலாம். அண்ட் எக்ஸாஜரேட் பண்ணி மிகைப்படுத்தியும் ஒரு விஷயத்த சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னேன்ல, ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் யூ. சிம்பிளா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு விட்டுறலாம். ஆனா அதை எக்ஸாஜரேட் பண்ணி நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. சோ ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னு வருது. சோ இப்படிலாம் தான் டூ ஹெல்பிங் வெர்பை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இன்னொரு சென்டென்ஸ் சொல்றாங்க. எனக்கு ஸ்பைசி ஃபுட்டே பிடிக்காது. எனக்கு காரசாரமான உணவு பிடிக்கவே பிடிக்காது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? காரசாரமான உணவு, ஸ்பைசி ஃபுட், எனக்கு ஐ பிடிக்காது. அப்போ அதுக்கு நோவோ இல்ல நாட்டோ தான் வரும். ரைட்டா? இப்ப இதை எப்படி சொல்லணும்? ஐ டு நாட் லைக் ஸ்பைசி ஃபுட். எனக்கு ஸ்பைசி ஃபுட்டே பிடிக்காது. ஐ டு நாட், எனக்கு பிடிக்காது. ஐ டு நாட் லைக் ஸ்பைசி ஃபுட். இப்படிதான் சொல்லணும். சரியா? சோ ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் செய்யவும் டூ உதவுது. ஒரு சிம்பிள் சென்டென்ஸை ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லவும் டூ உதவுது. இல்ல ஒரு கேள்வியா டு யூ லைக் ரசம், டு யூ லைக் சாம்பார் இந்த மாதிரி கேட்கவும் உதவுது. சோ இதுதான் டூ ஹெல்பிங் வெர்போட சென்டென்சஸ். சரியா? சோ இந்த மாதிரி டூ வெர்பை யூஸ் பண்ணி நீங்களும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டூ ஃபார்ம் வெர்ப் வந்து ஐ, யூ, வி, தே இதோட மட்டும்தான் வரும் நான் சொல்லியிருந்தேன்ல. சோ ஐ டூ இது ரெண்டுத்தை சேர்த்து ஒரு 5 சென்டென்ஸ். யூ டூ இது ரெண்டு சேர்த்து ஒரு 5. அதே மாதிரி வி, அதே மாதிரி இது எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு 5 சென்டென்ஸ் ரெடி பண்ணுங்க. சரியா? அடுத்தது டஸ். டஸ் அப்படின்ற வார்த்தை ஹி, ஷி, இட் இது கூட மட்டும்தான் வரும். இப்ப நான் தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல எப்படி வரும்னு யோசிங்க. சரியா? நீ நல்லா சமைப்பியா?
இல்லனா அவ நல்லா சமைப்பாளா, அவ நல்லா சமைப்பாளா. இப்போ இதை எப்படி சொல்லணும்? does she cook well? அவ நல்லா சமைப்பாளா. அவ இங்கதான் வாழ்றாளா. does she live here? அவ அங்கதான் வாழ்றாளா. does she live there? அவளுக்கு உண்மை தெரியும். she does know the truth. சரியா? he does not play shuttlecock. அப்படின்னா என்ன? அவன் ஷட்டில்காக் விளையாட மாட்டான். சோ இந்த மாதிரி he, she, it இந்த ப்ரொனவுன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு விஷயம் உனக்கு வருமா, இதை நீ செய்வியா, நீ அங்கதான் இருக்கியா, இப்படி கேட்கறதுக்கு டஸ் வரும். சரியா? சோ நிகழ்காலத்துல யூஸ் பண்றதுதான் டூவும் டஸ்ஸும். பட் சென்டென்ஸை பொறுத்து மாறுது. ஓகே, அடுத்தது டிட். டிட் முற்றிலுமாக கடந்த காலத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தே டிட் நாட் கோ டு ஸ்கூல். அவங்க ஸ்கூலுக்கு போகல. தே டிட் நாட் லைக் யூ. அவங்களுக்கு ஒன்னும் பிடிக்கல. ஐ டிட் டெல் யூ எஸ்டர்டே. நான் நேத்தியே உங்ககிட்ட சொன்னேனே. டிட் யூ வாட்ச் த மூவி? நீ மூவி நேத்தி பாத்தியா? ஸோ ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு ஆக்ஷன், முற்றிலுமாக நிறைவு பெற்ற ஒரு செயல். அது கேள்வியா இருக்கலாம், நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கலாம், இல்ல எக்ஸாஜரேட் பண்ணியும் சொல்லலாம். ஸோ இப்படிதான் டூ, டஸ், டிட் பிரியும், வேறுபடும் அண்ட் வாக்கியங்கள்ல பயன்படும். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்பவே முக்கியம் ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்றதுக்கு. ஸோ இந்த டூ, டஸ், டிட் யூஸ் பண்ணி நீங்களும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க. சரியா? அடுத்தது have as had. have has had. had அப்படின்ற வார்த்தை கடந்த காலத்துக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா அது had. அதே மாதிரிதான் அங்கேயும் did. சரியா? have has. haveன்றது கண்டிப்பா நிகழ்காலத்துக்கு மட்டும்தான் வரும். இப்போ பிரசன்ட்டுக்கு மட்டும் வரும். hasம் அதே மாதிரிதான் இப்போதைக்கு தான் வரும். பிரசன்ட்டுக்கு மட்டும்தான் வரும். இது எப்படின்னா இந்த do, does மாதிரி. சரியா? இப்போ have அப்படின்ற வார்த்தையை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு சொல்லுங்க. சரியா? என்கிட்ட ஒரு நோட் புக் இருக்கு. என்கிட்ட ஒரு நோட் புக் இருக்கு அப்படின்னா என்ன? என்கிட்ட ஒரு நோட் புக் இருக்குன்னு நான் சொல்றேன். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் அ நோட் புக். என்கிட்ட ஒரு நோட் புக் இருக்கு. சோ ஐ அப்படின்றது தான் நான், ஹாவ் அப்படின்றது ஹெல்பிங் வேர்பு, அ நோட் புக்ன்றது ஒரு நோட் புக்னு அர்த்தம். அ அப்படின்றது ஒரு ஆர்டிகல். சரியா? நோட் புக்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஐ அப்படின்றது சப்ஜெக்ட். ஹாவ்ன்றது தான் ஹெல்பிங் வேர்ப். பட் ஹாவ் அப்படின்ற வார்த்தை இங்க ஹெல்பிங் வேர்பாவும் இருக்கு, மெயின் வேர்பாவும் அதான் இருக்கு. ஓகேங்களா? ஐ ஹாவ் அ நோட் புக். அதே மாதிரி ஐ ஹாவ் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேனே. ப்ரெசென்ட்ல அன்னைக்கு காலையில நான் சாப்பிட்டதை சொல்றேன். அப்போனா அங்க ஐ ஹாவ் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட்னு வரும். அதே மாதிரி ஹாவ்ன்றது ஐ, யூ, வி, தே இது கூட மட்டும்தான் வரும். சரியா? அடுத்தது ஹாஸ். ஹாஸ்ன்றது ஹி, ஷி, இட்டு கூட மட்டும்தான் வரும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், he has a new bag. he has a new bag. இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் கிட்ட ஒரு நியூ பேக் இருக்குது, உள்ளது. அவன் கிட்ட ஒரு நியூ பேக் உள்ளது. நான் பிரசன்ட்ல பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தங்க கிட்ட சொல்றேன். அப்போனா அங்க ஹாஸ் வரும். புரிஞ்சிருச்சா? she has visited மெட்ராஸ் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ மெட்ராஸுக்கு போயிருக்கா. இப்போ இல்ல, முன்னாடி அவ மெட்ராஸ்க்கு போயிருக்கா, ஒரு விசிட் கொடுத்திருக்கா அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? பிரசன்ட்ல இன்னொருத்தவங்கள்ட்ட பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன். சோ ஹாஸ் அப்படின்றது ஹி, ஷி, இட்டுக்கு மட்டும்தான் வரும். எப்படி நம்ம டூக்கும் டஸ்ஸுக்கும் பார்த்தோம், அதே மாதிரிதான் இங்கேயும் வருது. ஹேட் அப்படின்றது ஐ, யூ, ஹி, ஷி, இட்டு, வி, தே எல்லாத்துக்கூடயும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் அ பைக். முன்னாடி இறந்த காலத்துல முன்னாடி என்கிட்ட ஒரு பைக் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். அப்போனா ஐ ஹேட் அ பைக். இப்போ நான் தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு நீங்க சொல்லுங்க. சரியா? என்கிட்ட ஒரு சூப்பரான லிப்ஸ்டிக், ரெட் கலர் லிப்ஸ்டிக் இருந்துச்சு. என்கிட்ட ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் இருந்துச்சு. அதை எப்படி சொல்லணும்? ஐ ஹேட் அ ரெட் லிப்ஸ்டிக். ஐ ஹேட் அ ரெட் லிப்ஸ்டிக். என்கிட்ட ரெட் லிப்ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்ற முடிஞ்சு போனது. சரியா? இவ்வளவுதான். ஹேவ், ஹாஸ், ஹேட். ஹேவ்ன்றது பிரசன்ட்டுக்கு யூஸ் பண்ணும். ஹாஸ்ன்றது பிரசன்ட்ல முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி மத்தவங்கள்ட்ட சொல்லும் போது ஹாஸ் வரும். ஹேட்ன்றது முற்றிலுமாக முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லும் போது வரும். இப்போ பி ஃபார்ம் வேர்ப்ஸ். ஆம், ஆர், இஸ், வாஸ், வேர் இது எல்லாமே தான் காமனான பி ஃபார்ம் வேர்ப்ஸ். இதை பத்தி டே 1ல இருக்கிற வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்குதா? ஓகே, சின்ன ரீகேப். ஆம் அப்படின்றது எப்பயுமே ஐ அப்படின்ற வார்த்தையோட தான் சேர்ந்து வரும். ஐன்றது சப்ஜெக்ட், நான். ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் சேட், ஐ ஆம் அ டாக்டர், இந்த மாதிரி. சரியா? நான் ஒரு டாக்டர். நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன், நான் இப்போ சோகமா இருக்கேன். ஐ ஆம். சரிங்களா? நான் என்னை பத்தி சொல்லும் போது ஐ ஆம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுவே நான் முன்னாடி செஞ்ச ஒரு விஷயத்த பத்தியோ இல்ல நான் முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படி சொல்லும் போது ஐ வாஸ்ன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் அட் ஹோம்னா நான் வீட்ல இருந்தேன்.
நான் வீட்ல இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஐ கூட தான் ஆம் வரும். அதே ஐ கூட வாஸும் வரும். சரிங்களா? அப்ப வாஸ் ஹி, ஷி, இட் கூட வராதா அப்படின்னா இல்ல. அது கூடயும் வரும். ஆம் வந்து எப்பயுமே ஐயோட மட்டும் வரும். பட் வாஸ்ன்றது ஐ, ஹி, ஷி, இட் எல்லாத்தோடையும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷி வாஸ் அட் ஹோம். அவ வீட்ல இருந்தா. நீ எங்க இருந்த? அவ வீட்ல இருந்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஷி வாஸ் அட் ஹோம். ஷி வாஸ் அட் ஸ்கூல் அப்படின்றது. இப்போ ஆர். ஆர் அப்படின்றது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ற ஒரு ஹெல்பிங் வெர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் பியூட்டிஃபுல், யூ ஆர் வண்டர்ஃபுல். நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப அசிங்கமா இருக்க. இப்படிலாம் நம்ம சொல்லும் போது யூ ஆர் அப்படின்னு சொல்லணும். தே ஆர் சிங்கிங். அவங்க பாடிட்டு இருக்கிறாங்க. சோ பிரசன்ட்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நான் இப்போ சொல்றேன். அதுக்கு நான் தே ஆர் வாக்கிங், தே ஆர் டான்சிங் அப்படின்னு சொல்றேன். சரியா? அடுத்தது ஹிஸ்ன்ற வார்த்தை சிங்குலருக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஹெல்பிங் வெர்ப். அண்ட் ஆல்சோ ஹி, ஷி, இட் இது கூட மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹி இஸ் அ டாக்டர், ஷி இஸ் ஸ்மார்ட், ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல். அவ ரொம்ப அழகா இருக்கா, அவன் ஒரு டாக்டர். இந்த மாதிரி விஷயத்துக்கு வரும். அதுவே முன்னாடி முடிஞ்சு போனதுன்னா வாஸ் வரும். ஐ வாஸ், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ் வெரி வர்ஸ். அது ரொம்ப கேவலமா இருந்துச்சுடா, ஐயோ அதை நான் மறக்கவே மாட்டேன், அது ரொம்ப என்ன படுத்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்குதான் இட் வாஸ் வெரி ஹார்ட். மேக்ஸ் எக்ஸாம் வாஸ் வெரி ஹார்ட். மேக்ஸ் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படி சொல்றது. சரியா? இப்போ வேர் அப்படின்றது நிறைய நபர்கள் இருக்கும் போது தே வேர், வி வேர், யூ வேர். இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க உங்களை பார்த்து நீங்களாம் இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க அப்படின்றாங்க. அதுக்கு நீங்க உடனே வி வேர் அட் த மியூசியம், நாங்க எல்லாரும் மியூசியம்ல இருந்தோம் அப்படின்றீங்க. சோ வேர்ன்றது பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச ஒரு செயல். அண்ட் நிறைய நபர்கள் இருக்கும் போது வேர் அப்படின்ற வார்த்தை வரும். யூ வேர் லேட், நீ இன்னைக்கு ரொம்ப லேட்டுப்பா, யூ வேர் லேட், நீ லேட்டா வந்துட்ட. அப்போ அதுக்கு வேர் வரும். சரியா? சோ வேர் அப்படின்ற வார்த்தை யூ, வி, தே இது கூட மட்டும்தான் வரும். ஹி, ஷி, இட், ஐ கூட வராது. வாஸ் கூட மட்டும்தான் ஐ, ஹி, ஷி, இட் வரும். சரியா? இந்த 5ம் நம்ம ஃபர்ஸ்ட் டே இருக்கிற வீடியோலயே ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்போ பேலன்ஸ் 3 பி, பீயிங், பீன். பி அப்படின்றது ஐ வில் பி, ஷி வில் பி. ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு விஷயத்த, நடக்க போற ஒரு விஷயத்த, உங்களுக்கு ஒரு விஷயத்து மேல ஆசை இருக்கும்ல, அதை பத்தி சொல்லும் போது ஐ வில் பி அ டாக்டர், ஐ வில் பி அ நர்ஸ், ஐ வில் பி அ ஆக்ட்ரஸ், ஐ வில் பி அ ஆக்டர். இப்படி சொல்லணும். சரியா? அடுத்தது பீயிங்ன்றது பிரசன்ட்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆன்கோயிங் ஆக்ஷன், கண்டினியூஸா. ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி இஸ் பீயிங் குக்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியாணி ஆயிட்டு இருக்குப்பா, கொஞ்சம் பொறு, குடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. பிரியாணி ஆயிட்டு இருக்கு. ஐ ஆம் பீயிங் ஹானஸ்ட்னா நான் ஹானஸ்டா இருக்கேன், இருப்பேன், இருந்தேன். 3த்தையும் நம்ம சொல்றோம். முன்னாடி இருந்தேன், இப்போ இருக்கேன், இனிமேலும் இருப்பேன் அப்படின்றதுக்கு தான் ஐ ஆம் பீயிங் ஹானஸ்ட். சோ பீயிங் அப்படின்ற வார்த்தை பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. சரிங்களா? அடுத்தது பீன்ன்றது முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பத்தி சொல்லும் போது ஐ ஹாவ் பீன் தேர்னா நான் அங்க முன்னாடி சென்று இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் டு டெல்லினா நான் டெல்லிக்கு முன்னாடி சென்று இருக்கிறேன், போயிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங்னா என்ன அர்த்தம்? ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங்னா அவன் முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தான், வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தான். இப்போ இல்ல, இனிமேலும் இல்ல, இருந்தான், முடிஞ்சிருச்சு. சரியா? ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங். சோ அவ்வளவுதான். நம்ம பி ஃபார்ம் வேர்ப்ஸ், டூ ஃபார்ம் வேர்ப்ஸ், ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டோம். இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் வெரி வெல். உங்களுக்கு ஏதாச்சும் புரியலனா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். அண்ட் இந்த சொன்ன எல்லா ஹெல்பிங் வேர்புக்கும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க. அப்போ மட்டும் தான் இந்த சென்டென்ஸ், இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் கரெக்டா எப்படி போட்டு யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு வரும். சரியா? முக்கியமா இந்த ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ், டூ ஃபார்ம் வேர்ப்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிவ் யுவர் ப்ரெஷியஸ் டைம் ஃபார் ரைட்டிங். எழுதுறதுக்கு நேரம் ஒதுக்குங்கள். சரியா? அண்ட் தேங்க் யூ ஃபார் ஃபாலோவிங் மீ.